வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்டிங் வார்ஃபேர் அப்படின்னு ஒரு புக்கு, ஒரு அருமையான புக். இது வந்து சில மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். மற்ற ஹெச்ஆர் இல்லாட்டா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றியும் விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னா மார்க்கெட்டிங் தான். இதில் என்னென்னா, அப்பப்போ யாராவது ஒருத்தர் வருவாங்க, புது ஐடியா கொண்டு வருவாங்க. அவங்களுக்குன்னு சில ஒரிஜினல் ஐடியாஸ் இருக்கும். திடீர்னு அதை பேசும்போது எல்லாரும் அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட புக்கு தான் இந்த மார்க்கெட்டிங் வார்ஃபேருங்கிற புக்கு. இது எழுதினவங்க வந்து ஆல் ரைஸ், ALRIES, அண்ட் ஜாக் ட்ரவுட், JACK ட்ரவுட். ரொம்ப ஃபேமஸ் புக்கு இது. இது எல்லா இடத்துக்கும் அமேசானில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ரீசனபுளான கிடைக்கும். தயவு செஞ்சு இதை வாங்கி படிங்க. ரொம்ப அருமையான புக். ஆனால் இதில் சொல்லியிருக்கிற 4 இதை பற்றி தான் இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இங்கிலீஷில் நிறைய வார்த்தை வரும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்படியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிஃபென்சிவ் வார்ஃபேர் அப்படின்னு. வார்ஃபேருங்கிறது வாழ்க்கையே ஒரு போர்க்களம்னு ஒரு சொல்லுவாங்க தமிழில். அதே மாதிரி தான் மார்க்கெட்டிங்கை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து லாபத்தை நோக்கி தான் பயணம் செய்வாங்க. எப்படி அதை வந்து செய்கிறாங்கங்கிறது தான் மார்க்கெட்டிங் வார்ஃபேர். அதுவே ஒரு போர் அப்படின்னு சொல்கிறார். மார்க்கெட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ போர், இட்ஸ் அ வார் அப்படிங்கிற. மார்க்கெட்டிங்கிறதே ஒரு வார் தான், ஒரு போர் அப்படின்னு சொல்கிறார் அவர். சொல்கிறாங்க ஆல் ரைஸ் அண்ட் ஜாக் ட்ரவுட். ரொம்ப ஃபேமஸ் புக் இது. டெஃபினட்டாக நீங்கள் படிக்கணும். பிபிஏ படித்தாலும் சரி, MBA படித்தாலும் சரி, இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். வேறு ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் ஃபினான்ஸ் படிக்கிறதா இருந்தாலும் இந்த புக்கை படிக்கணும். இதில் 4 சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிஃபென்சிவ் வார்ஃபேர், இன்னொன்று அஃபென்சிவ் வார்ஃபேர், இன்னொன்று ஃப்ளாங்கிங் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. FLANKING, ஃப்ளாங்கிங் வார்ஃபேர். இன்னொன்று வந்து கொரில்லா வார்ஃபேர். கொரில்லா வார்ஃபேருங்கிறது கடைசி. நான் ஃபஸ்ட்டு இதை ஒவ்வொன்றா நான் சொல்லிடுறேன். சில எக்ஸாம்பிள், 1-2 எக்ஸாம்பிள் தான் நான் இதில் கொடுக்க முடியும். இதையே நம்ம கேஸ் ஸ்டடியாக பின்னாடி சில இதை 1-2 எக்ஸாம்பிளில் வந்து நம்ம கேஸ் ஸ்டடியாக அப்புறம் பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதை படித்து தான் சொல்லுவேன். இங்கிலீஷில் இருந்து இருக்குது. அதை படித்து சொல்லும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியும். ஒன்லி அ மார்க்கெட் லீடர் ஷுட் வேஜ் டிஃபென்சிவ் வார்ஃபேர். நீங்கள் மார்க்கெட் லீடராக இருந்தால் மட்டுமே அவங்களால வந்து டிஃபென்சிவ் வார்ஃபேருங்கிறது அவங்களுடைய பொசிஷனை அவங்க திருப்பி அவங்க தான் ஹைலைட் பண்ணிகிட்ருப்பாங்க. மற்றவங்க யாரையுமே உள்ளே விட மாட்டாங்கன்னு என்ன, அது அப்படியே அடைச்சிடுவாங்க. என்ட்ரி பேரியர் மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போது இதுக்கு முன்னாடி பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ் இருக்குது, இப்போது இருக்குது. அவங்க வந்து ஐடிசியை உள்ளே வந்தாச்சு. சன்ஃபீஸ்ட்டும் பிராண்ட் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அவங்க உதைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருதையும் அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பொசிஷனை அவங்க ஒவ்வொரு இதுலேயும் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஐடிசி வளரவில்லை என்றால் கிடையாது. ஐடிசியோட சன்ஃபீஸ்ட் பிராண்டும் வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் அவங்க நம்பர் 1 பொசிஷனில் பிரிட்டானியா இன்னும் இருக்குது. இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நிலவரம். அடுத்தது என்னது, இது வந்து டிஃபென்சிவ் வார்ஃபேர். ஒன்லி த மார்க்கெட் லீடராக யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும். மற்றவங்களாக செய்ய முடியாது. மாருதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தான் மார்க்கெட் லீடர் கார்ஸில். இப்போவும் அவங்க வந்து இதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்குங்கிறது வேறு விஷயம். இருந்தாலும் 45% 50% மார்க்கெட் ஷேர். 100 கார் விற்று 50 கார் இன்னும் அவங்ககிட்ட தான் விற்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். இந்த 2-3 எக்ஸாம்பிள். இப்போ அடுத்தது அஃபென்சிவ் வார்ஃபேர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்பர் 1 பொசிஷனில் எந்த கம்பெனி இருக்கோ அதுலேருந்து ஒரு சின்ன இதை வந்து வீக்னஸை புரிஞ்சுட்டு அங்கே உதைக்கிறது. உதாரணத்துக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி பொருள் தான், ஆனால் கொஞ்சம் சீப்பாக கொடுக்குறோம், ஓரளவுக்கு நல்லாவே சீப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் 2 வந்து கொஞ்சம் உதைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த இடத்த வந்து
எங்கேயாவது கொஞ்சமாவது அவங்களோட இதை மார்க்கெட் ஷேரை குறைக்கணும் அப்படின்னு பார்க்க பார்ப்போம். டு ரெடியூஸ் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் தி நம்பர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 2 இல்லை நம்பர் 3 வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நம்பர் 1ஓட பொசிஷனை கொஞ்சமாவது வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இதுதான் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து லயன் டேட்ஸ். நம்ம உள்ள லயன் டேட்ஸ் வந்து லயன் ஹனி வந்து அந்த அதே கம்பெனி தான் லயன் ஹனி அப்படின்னு ஒன்று விற்குது. ஆனால் டாபர் ஹனியோடு அவங்க போட்டி போடுறாங்களா? போட்டி போடுறாங்க. ஆனால் ப்ரைஸ் கம்மிங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு தான் அவங்க விற்றுட்ருக்காங்க. ஓரளவுக்கு தரமான பொருள்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் டாபர் ஹனி வேறு, இது வேறு. இது பேர் தான் அஃபென்சிவ் வார்ஃபேர். இது வந்து ப்ரைஸு தான், எங்களுக்கு வேலை கம்மி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. அதை வச்சுட்டு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்களால அது முழுக்க வெற்றி அடைய முடியுமாங்கிறது சந்தேகம்தான். அந்த மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நம்பர் 1 வந்து அட்டாக் பண்ணும்போது நம்பர் 2 வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க மோட்டார் சைக்கிள் எல்லாமே வந்து எப்படியாவது நம்பர் 1, அதாவது ஹீரோ மோட்டார் காப், ஹீரோ ஹோண்டா, அப்படி ஹோண்டா கிடையாது இப்போது, ஹீரோ மோட்டார் காப், ஹீரோ பைக், மோட்டார் சைக்கிள், அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை குறைக்கணுங்கிறதுக்கு என்ன விதமான முயற்சியும் இப்போது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுதான் அஃபென்சிவ் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃப்ளாங்கிங் வார்ஃபேர் அப்படிங்கிறது என்னென்னா, எ நியூ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இன் அன் ஏரியா, இன் அன் அன்கான்டெஸ்டட் ஏரியா. அதாவது யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு திடீர்னு உள்ளே வந்து அந்த அன்கான்டெஸ்டட்னா இது மட்டும் யாருமே நினைத்து கூட பார்க்காத ஏரியாவில் உள்ளே வந்துட வேண்டியது. உள்ளே வந்த உடனே அந்த மார்க்கெட்டே வார்ஃபேராக ஆக்கிடுவாங்க. திடீர்னு அந்த இடத்தையே வந்து அதாவது யார் போட்டி ஜாஸ்தி இல்லாத இடத்த உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தப்புறம் அது வேறு விதமாக அந்த மார்க்கெட்டை அட்டாக் பண்ணி அதிலே வந்து பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. உதாரணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இந்த ஃப்ளாங்கிங் வார்ஃபேர், நியூ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இந்த அன்கான்டெஸ்டட் ஏரியாங்கிறதுல பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம சிஎஸ்கே. சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் வயசானவங்கள, அதாவது டீம்லேயே 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க எடுத்தாங்க. அம்பத்தி ராய்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பத்திரானாங்கிற ஸ்ரீலங்கன் போலர், அவர்லாம் எடுக்கும்போது எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவங்க எடுக்கிறாங்க. எதுக்காகனா, ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் அட்டாக். அந்த இடத்துல வந்து மற்ற டீமை விட நட்ராஜன் ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட ஒரு காம்படிட்டர்னு சொல்லலாம். ஆனால் பத்திரானா இருக்கும்போது விக்கெட் ஈஸியாக விழுந்துடும். ஏன்னா அவரோட அட்டாக்கிங் பவுலர் அது என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு வேகமாக போட்டு அவங்கள ஸ்டம்பை காலி பண்ணுறதுக்கு தான் இந்த பத்திரானா. இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அந்த சிஎஸ்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான், சிஎஸ்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கடைசியாக நம்ம கப் அடித்ததுக்கு காரணமே இந்த பத்திரானாவும் அம்பத்தி ராய்டு அப்போ இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் ஓய்வு பெற்று விட்டார். இதெல்லாம் தான் சிஎஸ்கேவோட ஸ்ட்ராட்டஜி. அடுத்த எக்ஸாம்பிள் ஜியோ என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ள இந்த செல்ஃபோனை வந்து ரொம்ப சீப்பாக கொடுத்து, அதுவும் வந்து ஸ்மார்ட் ஃபோனை எடுத்து கொடுத்ததில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 1500 1600 கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான். உள்ளே வந்தாச்சுன்னா மக்கள் மனசில் என்ன தோணும், பரவாயில்ல நம்ம இந்த செல்ஃபோன் நல்லா தான் இருக்குது, ஸோ இந்த சர்வீஸும் நல்லா இருக்குன்னா, அதாவது இந்த சிம் கார்டை வாங்கி அந்த இதுக்கு மாறுறதுக்கு எல்லோரும் முயற்சி செய்வாங்க. ஏன்னா ஜியோவோட இதில் வந்து நிறையா கிராமத்தில் கூட அது எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஏர்டெல் என்ன மாதிரி இருந்ததோ அதே இதை இவங்க அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஜியோ தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது கடைசியாக என்னென்னா, அதுக்கு பேர் கொரில்லா வார்ஃபேர். இந்த கொரில்லாங்கிறதே நம்மளுக்குலாம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு எல்டிடின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்காவில் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு தலைவர் இருந்தார்ல, அவர் வந்து முயற்சி செய்து ஒரு வார்ஃபேர், அதாவது கொரில்லா வார்ஃபேர்னால் தமிழ் ஈழம் அப்படிங்கிறத கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சார்ல, அதுதான் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. இந்த கொரில்லா வார்ஃபேரில் என்னென்னா, ஃபைண்ட் யர் மார்க்கெட் பொசிஷன் ஸ்மால் இனஃப் டு டிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு இது வேறு. அதாவது பேர் தான் அது ஒன்று, ஆனால் இதில் என்னென்னா
ஃபைண்ட் அ மார்க்கெட் பொசிஷன் ஸ்மால் இனஃப் டு டிஃபெண்ட். ஒரு மார்க்கெட் பொசிஷனை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அது ஸ்மாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது உள்ளே நுழைஞ்ச உடனே அதை நிறைய பைசா பண்ண அப்புறம் அந்த பொசிஷன் விட்டு விலகவே கூடாது. அந்த பொசிஷனை விட்டு நீங்கள் வெளியில் வரவே கூடாது. அந்த ஒரு இதுக்கு தான் கொரில்லா வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. நம்ம ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகன் இட்லி ஷாப் வந்து இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய பொடி இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிறையவே காப்பி அடிச்சாங்க. இருந்தாலும் இந்த மிளகா பொடி போட்டு இது கொடுக்கக்கூடிய இட்லியை வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவங்களே கையில் வந்து அவங்க இங்கே கேட்குறீங்களோ கேட்கலையோ வரிசையாக 2-3 இதை வச்சுப்பாங்க. வடை இருக்கும், சக்கரை பொங்கல் இருக்கும், இந்த நெய் இட்லிங்கிறது அந்த உரப்பு இட்லி, இது எங்கள் ஹோட்டல் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த டேஸ்ட் வந்து வேறு எந்த இடத்துலையும் போனாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்காது. முருகன் இட்லி ஷாப்புன்னு சொன்னாலே இந்த உலாப்படி இட்லி தான் ரொம்ப ஃபேமஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லோரும் காப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பொசிஷனை அவங்க உருவாக்கி அதை செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் வந்து கொரில்லா வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் முன்னாடியே வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கொரில்லா வார்ஃபேர்ங்கிறது ரொம்ப ஸ்மால் லோ காஸ்ட் வாரியர்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தான் கொரில்லா வார்ஃபேர்ங்கிறது. கொரில்லா வார்ஃபேர்ங்கிறது ஒரு மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் ஒரு சின்ன மார்க்கெட்டை தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணி அதில் தான் இருப்பாங்க. அவங்களது வெளியில் அது ரொம்ப பிரமாதமாக வளரவே முடியாது. ஆனால் அவங்களால வந்து அந்த விஷயத்துலேயே பணம் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல. அவங்க வந்து அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. இந்த கொரில்லா வார்ஃபேர்ங்கிறது ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பவர் சோப், இந்த பொன் வந்து சோப், இவங்களாமும் நல்லா பைசா பண்ணிகிட்ருக்காங்க. சபீனா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவங்க வந்து மார்க்கெட் லீடர். யார் இருக்காங்க? விம் இல்லாட்டா ப்ரில், இவங்களோட சண்டை போட்டி போட்டு அவங்க மேலே போகணுன்னு ஆசைப்படலை. ஆனால் லோவர் எண்ட் த செக்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு உள்ளே நுழைஞ்சு அந்த சபீனாங்கிற வாஷிங் பவுட்ரு, இந்த பாத்திரம் தேய்க்கிற பவுட்ரு வந்து வேலைக்காரங்களாம் கேட்பாங்க வீட்டில், சபீனா வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு விம் எடுத்து பண்ணாங்கன்னா பலன்னு ஆகிடும் பாத்திரம். இதுதான் வந்து கொரில்லா வார்ஃபேர். இந்த சிம்பிள் எக்ஸாம்பிளோடு தான் நான் இதை சொல்லி முடிச்சிருக்கேன். இது ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவில் கேஸ் ஸ்டடி மாதிரி பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துட்டோன்னா அது கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ தான் அதை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போ அவங்க புக்கில் என்ன பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, 2வது எக்ஸாம்பிள் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியில் ஃபெடரல் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணாங்க, மார்க்கெட் லீடர்ஸ் யார் இருந்தாங்களோ அவங்க உதைக்கணுங்கிறதுக்காக இவங்களும் வந்து 1 நாள் 2 நாள் இல்லை 3 நாள் டெலிவரி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஃபெடரல் எக்ஸ்பிரஸ்ங்கிறது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், இன்டர்நேஷ்னல் ஃப்ரைட் சர்வீஸ். அது இந்தியன் கம்பெனி கிடையாது, ஒரு உலகம் பூரா இருக்கிற மல்டிநேஷ்னல் கம்பெனி. அவங்க அடுத்த நாள் டெலிவரி அப்படின்னு என்றைக்கு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அவங்க தான் நம்பர் 1 ஆகிட்டாங்க. நம்பர் 1 ஆனதுலேருந்து அந்த பொசிஷன்லேருந்து அவங்க மாறவே இல்லை. இப்போவும் அவங்க நம்பர் 1 தான் இருக்காங்க. அந்த பிஸ்னஸில் உள்ள நுழைஞ்சப்புறம் எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அஃபென்சிவ் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. நம்பர் 1ங்கிறது அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லோரும் வந்து அவங்களோட பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து அமேசான், இன்னொன்று வந்து இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ். இவங்க 3மே அந்த பொசிஷனை விட்டு நகரவே இல்லை. யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. கூகுள் நிச்சயமாக முடியாது. அமேசான் முடியுமா? முடியவே முடியாது. அடுத்தது இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ், அவங்கள அட்டாக் பண்ணவே முடியுமா? அவங்களோட லேப்டாப்போ இல்லை ஐஃபோனோ இல்லை ஐபாட், அவங்களோட புது ரேஞ்ச் ஆஃப் மொபைல்ஸ் ஒரு வருஷத்துக்கு ஒரு இது விட்றாங்கன்னு நினைக்கிறேன் மாடல். புது மாடல் வாங்குறதுக்கு க்யூ நிற்குது, எக்கச்சக்கமான க்யூ நிற்குதான் ஈவன் அமெரிக்காவில் கூட. அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க நம்ம இந்தியாவில். ஆனால் எல்லாராலையும் வாங்க முடியாது. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, சாம்சங் மாதிரி இதுதான் வாங்க முடியும்.
இதுதான் வந்து டிஃபென்சிவ் வார்ஃபேர். ஓகே, இதை வந்து ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.